நேற்றே வீடெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேங்க. அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி சிங்க்கெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு தான் நேற்று நான் படுத்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே கவுண்டர் டாப்பு, சிங்க்கு இதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரணீத் பாலை கமுத்து விட்டுட்டான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாலை கமுத்து விட்டுட்டான்ட்டு. இந்த குண்டா நிறைய பாலை நான் காய வச்சு தண்ணிக்குள்ளே ஆற வச்சுருந்தேன். அதை எடுத்து குடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறான் போல இருக்குது. அப்படியே கமுந்து போச்சு. அரை குண்டா பால் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே கவுந்துருச்சு. எப்படி கீழே கவுந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி மே 1 காலையில் எழுந்திரிச்சு தீபம் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். தீபத்தெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இவன் பண்ண வேலையால் டென்ஷன் ஆகி கத்தி காலையிலே சாமி கும்பிட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதுவும் நடக்கலை. மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி தெரப்பி சென்டர் இருந்துச்சு. தெரப்பி சென்டருக்கு போயிட்டு வரும்போது மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதுளம்பழம் பாருங்கள், வெளியில் பார்த்தா ரொம்ப பழைய காய் மாதிரி இருக்குது, அடிபட்ட காய் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து முத்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய முத்துக்கள் இருக்குது. போன டைம் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கியிருந்தேன். ஆனால் உள்ள முத்துக்களே இல்லை, வெறும் சதை தான் இருந்துச்சு. இது வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து மத்தியானம் நான் சாப்பிட்டது டயட்டுக்கு.